பிரச்சனைகள் நம்முடைய வீட்டினுடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது. இப்ப ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போடுறதுனால நம்ம வீட்டுல அடுப்பு அணைஞ்சு போயிடும். நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போடுறதுக்கு நம்ம வீட்டுல அடுப்பு எரியாம போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப கேஸ் விலை இன்னைக்கு உட்பட 29 ரூபா உயர்த்திட்டான். கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சமையல் எரிவாயுடைய விலை 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி விலை உயர்ந்ததற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்திருக்கிற யுத்தம் தான். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அந்த சண்டை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதை பற்றியே எங்களுக்கு கவலை இல்லை, எங்க வீட்டில் அடுப்பறிஞ்சா போதும் என்றெல்லாம் நாம் நினைக்க முடியாது. ஆகவே உலகத்தில், நாட்டில், நம்முடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை மக்கள் முதலில் உணர வேண்டும். ஜோசியக்காரன் சொல்றது பூரா உண்மையெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு ஜோசியக்காரர் பணி நியமனம் செய்யப்பட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மறுநாள் காலையிலேயே அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே தமிழ்நாடு கவர்மெண்ட். தெரியுமா உங்களுக்கு? அவரை நம்பிதான் விஜய் எல்லாத்தையுமே செய்வாரு, அவரை கேட்டுதான் எல்லா நேரங்களையும் ஏற்பாடு செய்வாருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஜோசியக்காரருக்கு தன்னுடைய பதவி நிலைக்குமா நிலைக்காதா, தான் தொடர்ந்து அரசு பணியில் இருக்குமான அவரால் அவர் கணிக்க முடியாத அளவுக்கு தான் ஜோசியக்காரருடைய நிலைமை என்பது இருந்தது. அதனால ஜோசியம் என்பதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்ததை தவிர அதையெல்லாம் அறிவியல் பூர்வமானது என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. மணமக்கள் 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 பி. சண்முகம் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் டி. முருகையன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட்